உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வந்து மோதிட்டு வலிக்குதான்னு கேக்குறேன். போ. எங்க எங்க ஊர்ல ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கும்பம் முளைக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, இது எந்த ஊரு? காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? மலேசியால ஒரு காஞ்சிபுரம் இருக்கு? இல்ல இல்ல, நமக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அது காஞ்சிபுரம். அது தெரியும். அங்க ஒரு தாத்தாவும் பாட்டியும் பேசிட்டு இருந்தாங்க, அத கேட்டேன். அதான். அப்படியா? ஒரே ஒரு தடவை முட்டிட்டுமா ப்ளீஸ்? எதுக்கு? கும்பம் முளைக்கும். தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டாங்களாம். அவங்க வடை சுட்ட கதையெல்லாம் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்க. என்னத்த கொம்பு முளைக்கும்? சின்ன புள்ள மாதிரி லூசா பாணி. இதுக்கு கொம்பே முளைச்சிருக்கலாம். இந்த முட்டு வந்து முட்டுற மக்கு. எப்படிதான் நான் உன்னை காதலிச்சேனோ. சரி, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, போலாமா? வாங்க. ஒரு நிமிஷம். அம்மா நடிக்க சொன்னாங்க, அதுக்காக நடிக்கிறதுலாம் ஓகே. ஆனா நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மனசளவில் உண்மையா தான் பேசுற. ஆனா என்னோட நல்லா நடிக்கிற ஜனனி. என்ன சொல்றீங்க நீங்க? பின்ன எல்லாரும் முன்னாடியும் ஆர்டர் போடுற, குளிக்க சொல்ற, சாப்பிட வர சொல்ற. இதெல்லாம் என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன்னு தெரியுது. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ உனக்கு பயந்துட்டு இருக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க? ஏன்னா எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட இப்படிலாம் பேசி கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கும் உங்க வீட்டோட பழக்க வழக்கம்லாம் தெரியாதுல்ல, அதான் நான் நானா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அத ஊதி பெருசாக்குனாலே போதும். என்ன போச்சு? என்னாச்சு? என்ன போச்சு? நம்ம பேசிட்டு இருந்தது அவங்க அக்கா கேட்டுட்டாங்க. வீட்ல நம்ம ரெண்டு பேரும் மேல ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்கு. நம்மள அடிக்கடி செக் வேற பண்றாங்க. நான் அதை கவனிச்சேன். அவங்க சந்தேகப்பட்டு அம்மா கிட்ட ஏதாவது பேசினா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல, அதனால தெரியல. புரியுது ஜானி. பார்க்க தானே போறேன் என்னோட பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேனா? ஜனனி, சூடா இருக்குமா? ஜனனி, ஜனனி, எங்க இருக்க? வாணி சீக்கிரமா. அண்ணா, கையில ஏதோ மறைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. கையில இல்லையே, நத்திங். அந்த கை காட்டு. இங்க பாரு. அந்த கை. இங்கேயும் பாரு. எதுவுமே இல்லல. சும்மா. ஜனனி எங்க இருக்க? சீக்கிரமா வாயேன். டேய் சிவா, எதுக்கு இப்ப ஜனனிய கூப்பிடுற? அம்மா எங்க இருக்காமா அவ? சீக்கிரமா வர சொல்லுமா. எல்லாரும் இங்க ஹாயா உட்காந்துட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டி மட்டும் வேலை வாங்குறீங்களா? ஜனனி வா. ஜனனி, என்னெல்லாம் யாருங்க வேலை வாங்க போறா? வரேன். வா ஜனனி. என்னங்க மாடியில துணி காய போட போயிருங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்.
என்ன சர்ப்ரைஸ்? என் கையில தான் இருக்கு, கண்டுபிடி பார்க்கலாம். எனக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வேண்டாங்க. நீங்களே என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. என்னன்னு சொல்லு, கெஸ் பண்ணு. சரி, நான் ஒரு தடவை ட்ரை பண்றேன். நான் சரியா கண்டுபிடிக்கலன்னா நீங்களே என்கிட்ட சொல்லணும். ஓகே, டீல்? டீல். சாக்லேட்? இல்ல. தெரியலையே. கொஞ்சம் பக்கத்துல வா. என்னங்க நீங்க எல்லாரும் இருக்காம இப்ப போய் பக்கத்துல இப்ப போய் இல்ல, இப்ப வான்னு தான் கூப்பிட்டேன். வா. ஐயோ, சை, இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் நீ திரும்பி நில்ல, சும்மா திரும்பி நில்லு. திரும்பு. ஹாய். வாவ், சரி சரி, டன். மல்லிப்பூ. எதுக்குங்க இவ்ளோ பூ வாங்கிட்டு வந்தீங்க? நீ தான் மலேசியால இருக்கிறப்ப சொல்லுவல, மலேசியால மல்லிகைப்பூவே கிடைக்க மாட்டேது, எனக்கு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு. எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருப்ப. ஆமா ஆமா ஆமா. இப்ப பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்காக இவ்ளோ பூவா? உனக்கு மட்டும் இல்ல ஜனனி, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ வாலு, கம் ஹியர் மை டியர் வாலு. இரு. இது அக்காவுக்கு, உனக்கு, பவானிக்கு எல்லாருக்குமே சேர்த்துதான். சரியா? வச்சுக்கோ வச்சுக்கோ. நான் பூ வாங்குறப்ப ஆக்சுவலி ஜனனிக்கு மட்டும் தான் வாங்கினேன். அப்பதான் ஜனனி, ஏன் எனக்கு மட்டும் வாங்குறீங்க, வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சின்னு எல்லாருக்கும் சேர்த்து வாங்குங்கன்னு அவ சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்க எல்லாருக்காகவும் சேர்த்து வாங்கி வந்திருக்கேன். என் அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுத்துரு என்ன, அப்புறம் இந்த கவரை குப்பையில போட்டுரு. என்ன அப்போ நீயா எங்களுக்கு பூ வாங்கல, அப்படிதானே? காவேரி, பூ ஒரு அழகான விஷயம், அதை வச்செல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, தலையில தான் வச்சுக்கணும். போ வச்சுக்க, போ போ போ. நீ வா ஜனனி, நம்ம போலாம். அக்கா இந்தா வச்சுக்கோ. ஏய், அத தலையில ஆல்ரெடி வச்சிருக்கேன்ல. அவ சொல்லுவாளா, இவன் வாங்கிட்டு வந்து கொடுப்பானா, அதை நான் வச்சுக்கணுமா? அப்போ இவ்ளோ பூவை என்ன பண்றது? வெளியில கடை போட்டு வித்துரு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, காதலிச்சு கல்யாணம் பண்ணதையே மறந்துட்டு இப்படி நடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு என் பையனுக்கு. அவன் சீக்கிரமே குணமாகி இப்ப நடந்ததெல்லாம் உண்மையா நடக்கணும். கடவுளே. அக்கா, அக்கா, ஐயோ, அக்கா வந்திருக்காங்க. சிவா, சிவா, பாயங்க ஐயோ, போகுது. அவசரத்துல. சிவா, சிவா, சரி நான் போட்டா. சிவா, கதவு தரடா. இரு இரு ஜனனி. சிவா, ஐயோ, கையில எடுங்க. சிவா, கதவை தட்டுறாங்க, நான் போணும். சிவா, கதவு தரடா சிவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.